இஞ்சி ரசம் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு தேவையானது இஞ்சி ஒரு துண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம், மிளகு கொஞ்சம், 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவு, கொஞ்சோண்டு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், பெருங்காய பொடி கொஞ்சம். ஃபஸ்ட்டு மிளகாய் இடித்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மிளகாய் இடித்து வச்சுக்கலாம். வந்து இஞ்சி போடுறேன். இஞ்சி போட்டு இடிப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக இடித்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் இடிச்சுக்கணும். அடுத்தது பூண்டு, கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். அதோட கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயிலையும் காய்ஞ்சிச்சு வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். ஃபஸ்ட்டு ஆனியன், பூண்டு, இஞ்சிலாம் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ பொடியெல்லாம் போடலாம். ஸ்டவ்வை சிம் ஆக்கிட்டேன். மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி, பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றணும். கருவேப்பிலை, கட் பண்ண தக்காளி, இடித்த மிளகு பொடி, சால்ட்டு, பெருங்காயம். நல்லா கொதிக்கட்டும். ரசம் கொதிச்சிச்சு, ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டோம்னா ரசம் ரெடி சர்வ் பண்ணுறதுக்கு.